இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்ட் வேரியண்ட்டுக்கு ஆப்ட் பண்ணுறீங்கன்னா யூ மஸ்ட் பே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இப்போ நான் ஒரு ஃபஸ்ட் கியரில் 25ல் க்ரூஸ் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணலாம். டைனமிக் ப்ரோ கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசர் இல்லை RTR 310 லான்ச்சில் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசின கூலிங் சீட், ஹீட்டட் அண்ட் கூலிங் சீட், அப்புறமா உங்களுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரில் இருக்கிறேன். அண்ட் தேர்ட் கியரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் RTR 310ல் பார்த்தீங்கன்னா it is equipped with so many features that you won't be able to use all the features in your daily to daily life. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ட்ராக்குக்கு போனீங்கன்னா யூ கேன் யூஸ் ஆல் ஆஃப் இட்ஸ் ஃபீச்சர்ஸ். பட் டே டு டே கம்யூட்டில் பார்த்தீங்கன்னா யூ கான்ட் யூஸ் ஆல் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் இல்லாத ஸோ வெதர் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் எந்த ஃபீச்சர் இப்போ ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, ஹைவேல யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, குவிக் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா 312cc லிக்விட் கூல்ட் ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின். ஸோ இந்த ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின் பற்றி இன்னொரு செப்பரேட் டெடிக்கேட்டட் வீடியோ கூடிய சீக்கிரமாக போட போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்ஜினோட எக்ஸாஸ்ட் பைப் பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக ரிவர்ஸாக வருது. ஸோ அதனால தான் இதோட இந்த இன்ஜின் பேர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின்னு சொல்கிறாங்க. RTR 310ல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5 மோட்ஸ் இருக்குது. அந்த 5 மோட்ஸில் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா ட்ராக் மோட், சூப்பர் மோட்டோ மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடில் உங்களுக்கு டெலிவர் ஆகும். இந்த 3 மோடில் பார்த்தீங்கன்னா 35.6 PS ஆஃப் பவர் பார்த்தீங்கன்னா அட் 9700 RPMல டெலிவர் பண்ணுது. அண்ட் அர்பன் அண்ட் ரெயின் மோடில் பார்த்தீங்கன்னா 27.1 PS ஆஃப் பவர் அட் 7500 RPMல டெலிவர் பண்ணுது. ஸோ என்ன ஆகும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு அர்பன் மோடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் 7500லேயே உங்களுக்கு ரெட் லைன் ஆகிடும். அதுவே வெரின் அர்பன் அண்ட் ரெயின் மோட் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு 7500 RPMல ரெட் லைன் ஆகிடும். வெராஸ் இன் ஸ்போர்ட்ஸ் மோட், ட்ராக் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் த வே டில் 9500 RPM மட்டும் உங்களுக்கு ரெட் லைன் ஆகும். ஸோ அர்பன் அண்ட் ரெயின் மோடில் உங்களுக்கு ஈஸியாக ரெட் லைன் ஆகிடும், விச் இஸ் லைக் குவைட் அரௌண்ட் 7500 RPM. இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ராக் பண்ணி இன்னும் ஹை ஆர்பிஎம்மில் ஓட்டணுன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் இல்லை ட்ராக் மோட் செட் பண்ணிக்கின்னு யூ கேன் டேக் இட் ஆல் த வே டில் 9500 RPM. அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 28.7 Nm ஆஃப் டார்க் இன் ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் 27.3 Nm ஆஃப் டார்க் இந்த அர்பன் அண்ட் ரெயின் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்துன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைபார்க் டிசைன் ஹெட்லேம்ப்புன்னு டிவிஎஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹெட்லேம்போட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் ஹெட்லேம்ப் கேன் அட்ஜஸ்ட் டைனமிக்கலி டு த லைட் கண்டிஷன்ஸ் அண்ட் த ஸ்பீட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெட்லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறமா இன்னொரு ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஹெட்லேம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அரௌண்ட் ஒரு 60 ஸ்பீடில் போயின்னு இருக்கும்போது உங்களுக்கு லைட் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு 80 to 100 இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இந்த லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஃபீச்சர் ஆஃப் த சைபார்க் டைனமிக் ஹெட்லேம்ப். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா மிச்சலின் ரோட் 5ஓட டயர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 110/70 17 inches. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிச்சலின் ரோட் 5 டயர்ஸ். ஸோ உங்களுக்கு நல்ல ரோட் கிரிப் கிடைக்கும். ஸோ டைனமிக் ஹெட்லேம்ப் பார்த்தோம், இப்போது டயர்ஸ் பார்த்தாச்சு, சைபார்க் ஹெட்லேம்ப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர்ஸ் அண்ட் அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர்ஸ் கிடச்சிரும். பை டிஃபால்ட் நீங்கள் எந்த வேரியண்ட் போனாலும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர் அண்ட் அட்ஜஸ்டபிள்
பிரேக் லிவர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 இன்ச் டிஎஃப்டி ஓட ஃபீச்சர்ஸ், அப்புறமேட்டு 5 இன்ச் டிஎஃப்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நீங்கள் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரேசிங் சின்ஸ் 1982 டிவிஎஸ் ரேசிங்னு வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 5 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் அர்பன், ரெயின், ஸ்போர்ட், ட்ராக் அண்ட் சூப்பர் மோட்டோ. ஸோ இந்த 5 ரைடிங் மோட்ஸில் பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா அர்பன் அண்ட் ரெயின் மோட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28.7 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸ்போர்ட், ட்ராக் அப்புறமா சூப்பர் மோட்டோ இந்த 3 மோடு பார்த்தீங்கன்னா 35.6 PS ஆஃப் மேக்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்படியே உங்களுக்கு இந்த 5 இன்ச் டிஎஃப்டி கிளஸ்டரில் உங்களுக்கு நேவிகேட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு 3 ட்ரிப் மீட்டர் இருக்குது. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அண்ட் ட்ரிப் சி. அண்ட் ஈவன் நிறைய வண்டியில் நீங்கள் பார்க்காத ஒரு ட்ரிப் மீட்டர் பார்த்தீங்கன்னா டே ட்ரிப் மீட்டர். ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கிறோன்னு அந்த டேட்டாவும் உங்களுக்கு டே ட்ரிப் மீட்டரில் ஈஸியாக கிடச்சிரும். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை வெஹிக்கிளில் சர்வீஸ், லாஸ்ட் சர்வீஸ் நீங்கள் எப்போ பண்ணீங்கோ, டியூ டேட் அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் சர்வீஸ் பண்ணி ஓட்டினீங்கோ அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட், மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஓவரால் மைலேஜ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் அண்ட் 0 to 60 ஆவரேஜ் ஸ்பீட், லேப்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டும் சேவ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய லைசன்ஸ் சேவ் பண்ணிக்கிறேன். உங்களால் இதே மாதிரி 3 டாக்குமெண்ட் சேவ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் வந்தோன்னா டைனமிக் ஹெட்லேம்ப். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டைனமிக் ஹெட்லேம்ப் என்ன யூசேஜ்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஆகிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை மேனுவலாக கூட செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்எல், டே டைம் ரன்னிங் லேம்ப்ஸ். ஸோ இந்த டிஆர்எல்ஸ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை மேனுவலாகவும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல். திஸ் பைக் கம்ஸ் வித் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எனேபிள்ட். யூ கேன் டர்ன் இட் ஆன் ஆர் ஆஃப் based on your preferences. And the key thing in this 300cc machine is quick shifter. So நீங்கள் பார்த்தீங்கன்னா quick shifter, this bike comes with a quick shifter. உங்களுக்கு க்ளீனாக தெரியும். நான் உங்களுக்கு quick shifter பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட ப்ரைஸிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. யூ கேன் pair your mobile device or even you can pair your GoPro to this bike. அண்ட் அப்புறமா டிஸ்பிளே செட்டப் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், கிளாக், டேட் அண்ட் அப்புறமா டே அண்ட் நைட் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் டே நைட். ஸோ நைட் மோட் போட்டிங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடும் டிஸ்பிளே. டே மோட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. அண்ட் ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிங்கன்னா it changes according to the environment. ஸோ டிஸ்பிளே செட்டப்லேருந்து வெளியே வந்த கஸ்டம் விஜெட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க தானே அந்த. ஸோ உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் ஹோமில் போய் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது விஜெட் 1, விஜெட் 2, விஜெட் 3 அண்ட் விஜெட் 4. நீங்கள் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஃபரன்சஸ் அண்ட் கஸ்டம் விஜெட்ஸ் போயிட்டு இப்போ கஸ்டம் விஜெட் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் ஃபஸ்ட் விஜெட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆவரேஜ் மைலேஜாக இல்லை ட்ரிப் மீட்டராக செட் பண்ணிட்டேன்னா பேக் வந்து பார்த்தோன்னா திரும்பி ட்ரிப் மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஜெட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த 4 விஜெட்டையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பழைய விஜெட்டே போட்டுடலாம். ஸோ பழைய விஜெட் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அலர்ட். ஸோ நீங்கள் ஸ்பீட் அலர்ட் செட் பண்ணலாம். ஸ்டார்டிங் from 60 all the way till 160 நீங்கள் ஸ்பீட் அலர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஎஃப்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நான் இப்போ உங்களுக்கு ஒரு மோடோட டிஸ்பிளே காமிக்கிறேன். இது அர்பன் மோடோட ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெயின் மோடில் உங்களுக்கு ஒரு அனிமேஷன் தருது கிளியராக மழை வந்துன்னுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட்.
then track mode, and at last supermoto mode. Supermoto mode அப்புறமா track modeல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு rear ABS ஆஃபில் இருக்கும். திரும்பி அர்பன் மோட்லேயே செட் பண்ணியாச்சு. இப்போ பின்னால் யாருன்னா வந்து நின்றாங்கன்னா அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் பிரேக்கிங் நம்ம அப்ளை பண்ணுறோன்னு இந்த டெயில் லேம்ப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். ஸோ போத் டெயில் லேம்ப் அண்ட் ஹெட் லேம்ப் ஆஃப் த RTR 310 ஆர் டைனமிக். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் செட் ஆகும். ஸோ உனக்கு கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவில் க்ரூஸ் கண்ட்ரோலில் எந்த ஸ்பீடில் எந்த கியரில் செட் பண்ணோம், எவ்வளோ மேக்ஸிமம் க்ரூஸ் ஸ்பீட் நம்மளால் அட்டைன் பண்ண முடியுதுன்னு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இல்லைனா இந்த வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸோ RTR 310 comes equipped with a quick shifter. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டர் வேரியண்ட்டுக்கு ஆப்ட் பண்ணுறீங்கன்னா you must pay around 18,000. ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு பை வித்தவுட் குவிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா you can save 18,000. பட் ஐ திங்க் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் 250+ cc பைக் நீங்கள் குவிக் ஷிஃப்டர் ஆப்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா even though it's not a super bike, but still you can enjoy clutchless shifts. Clutchless shift பற்றி பேசணுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்தது. ஸோ யூ கேன் டூ அக்ரெசிவ் டவுன் ஷிஃப்ட்ஸ். ஸோ ப்ராக்டிக்கலி இப்போது இந்த ஃபீச்சர்ஸ் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை டைரெக்ஷனல் குவிக் ஷிஃப்டர் கைஸ். ஸோ ஐ எம் ரைடிங் இன் பெங்களூர். ஸோ பெங்களூர் டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா I have not used the quick shifter most frequently, or rather I have not used more times. ஸோ குவிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ யூஸ் ஆகிறதில்ல. இஃப் ஐ எம் கோயிங் அவுட் ஆன் ஹைவேஸ் குவிக் ஷிஃப்டர் இஸ் பீங் யூஸ்ட். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பை டைரெக்ஷனல் குவிக் ஷிஃப்டர் இருக்குது. பை டைரெக்ஷனல் குவிக் ஷிஃப்டர் இருக்கிறதுனால யூ கேன் டூ போத் அப் ஷிஃப்ட்ஸ் அண்ட் டவுன் ஷிஃப்ட்ஸ் வித்தவுட் யூஸிங் த கிளச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இப்போ நான் ஒரு ஃபஸ்ட் கியரில் 25ல் க்ரூஸ் கண்ட்ரோல் எனேபிள் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஃபஸ்ட் கியரில் 25 இல்லை 30 ஸ்பீட் போனீங்கன்னா உங்களுக்கு RPM பார்த்தீங்கன்னா ஈஸிலி மோர் தென் 6,000 ஆர் 7,000 RPM இருக்கும். ஸோ யூ கேன் ஃபீல் அ லாட் ஆஃப் வைப்ஸ். த ஐடியல் ஸ்பாட் ஃபார் க்ரூஸ் கண்ட்ரோல் would be around 80. ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள் இன் பெங்களூர்ஸ் டிராஃபிக். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு அரௌண்ட் 20 to 25 kilometers டெய்லி போகிறேன். So usually I don't get any stretch wherein I can cruise at around 80, not even for that matter or 60 கூட என்னால் க்ரூஸ் பண்ண ஆகிறதில்ல. ஸோ இஃப் யூ ஆர் கன்சிடரிங் ஒன்லி த க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபேக்டர் அண்ட் த குவிக் ஷிஃப்டர் ஃபேக்டர் ஆஃப் யுவர் பைக், தென் யூ மைட் பி ராங் இன் சம் அக்கேஷன்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் குவிக் ஷிஃப்டர் அப்புறமா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சரை கன்சிடர் பண்ணி நம்மளோட RTR 310 வாங்கினீங்கன்னா then I would say that you had made a wrong choice.